ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு சண்டே லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ஸோ சண்டே லஞ்ச் மெனுவில் கொஞ்சம் டயட்டெல்லாம் லைட்டாக கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு நிறைய நாள் ஆச்சு, கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு தோணிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அந்த சீட் டே ரெசிபி மாதிரி ரொம்ப இல்லை கொஞ்சம். ஸோ அதுக்கு என்னென்னலாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஹக்கா நூடுல்ஸ் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். அது 180 கிராம் ஒரு ஃபுல் பேக்கெட் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம கொதிக்க வச்சு ரெடி பண்ணணும். ஸோ அதனால் அது ரெடியாக இருக்குது. அந்த ஹக்கா நூடுல்ஸுக்காக வெஜிடபிள்ஸ் வந்து என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரட்டு, ஒரு குட்டியோண்டு கேப்சிகம், ஒரு 4-5 பீன்ஸு, எண்ணி ஒரு 6-7 பட்டாணி. ஏன்னா இந்த நூடுல்ஸ் ரெசிபிக்கு இவ்வளோண்டு காய்கறி இருந்தால் போதும். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம். இதுதான் நம்ம வந்து ஹக்கா நூடுல்ஸ்க்கு தேவையானது. இதுக்கு மேலே காய்கறி போட்டால் அது நல்லா இருக்காது. அதே மாதிரி சப்பாத்தி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு பிசையும் போது நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு சைட் டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் கிரேவி. அதான் வந்து இன்றைக்கி சைட் டிஷ். காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் போட்டு கிரேவி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அதுக்கு தனியாக இங்கே பச்சை பட்டாணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அந்த தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம நூடுல்ஸுக்கு போட்டுக்கிறதுக்கு அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவோம் இல்லையா, வெங்காயத்தாள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வெங்காயத்தாள் வந்து ரெடியாக க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். மற்றபடி நம்ம கிரேவிக்கு, நூடுல்ஸுக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் ரெடியாக இருக்குது. பச்சை மிளகா எல்லாமே. அப்புறம் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக ரைஸ் வேணுங்கிறதுனால நம்ம வந்து தயிர் சாதம் வந்து தாளித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது நார்மலாக பொங்கல் ரா ரைஸு, சாப்பாட்டு பச்சரிசி இல்லை, மாவு பச்சரிசின்னு சொல்லுவோம். அது பொங்கல் ரா ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா களைஞ்சிட்டு இதை வந்து ஒரு 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் 1 மணி நேரம் பெருசாக தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சா கூட போதும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நூடுல்ஸில் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு அதை ஒரு கொதிக்க விட்டுருவோம். அடுத்தது அதே மாதிரி இந்த தயிர் சாதத்துக்கு இந்த ரைஸை வந்து நம்ம குக்கரில் வைக்கிறோம். இந்த குக்கரில் வைக்கும்போது நான் ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அதை உங்களுக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் அதை டிப்ஸாக கூட எடுத்துக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த பச்சரிசிக்கு வந்து ஒரு குழக்குழப்பு தன்மை இருக்கும். அந்த குழக்குழப்பு தன்மையை நீக்கிறதுக்காக நான் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுறேன். அது ஈஸி தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் பண்ணிடுவோம். இந்த நூடுல்ஸ்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு அதை அப்படியே கொதிக்க விட்டுருக்கேன். இது ரொம்பவும் வெந்துடக்கூடாது. ஒரு 90% அந்த அளவுக்கு கொஞ்சம் காஷனாக நம்ம பார்த்துட்டு காஷியஸாக இருக்கணும் அதை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம சாப்பிட்ற மாதிரி அந்த நூடுல்ஸ் கிடைக்கும். அதனால் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி அளவெல்லாம் இல்லை, நிறைய தண்ணி வச்சு அதில் வந்து அந்த 1/2 கப் அளவுக்கு பச்சரிசியை போட்டிருக்கேன். இது நல்லா கொதிக்கும் போது, ஆமாம் தயிர் சாதத்துக்கு இது நல்லா கொதிக்கும் போது அந்த ஸ்டார்ச் எல்லாம் வந்து இது கூட வந்துடும். அந்த டயத்தில் நல்ல ஒரு கொதியில் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டோம்னா இது அப்படியே வந்து அந்த தண்ணியை வந்து வடிச்சிடலாம். நம்ம அப்படியே குக்கரை இப்படி பிடிச்சி அப்படியே தண்ணியை வந்து சிங்கில் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் புத்தம் புதுசாக அதில் தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு சாப்பாடாக வடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த குழக்குழப்பு தன்மை இருக்காது. இந்த ஒட்டு பசை மாதிரி ஒட்டாமல் இருக்கும். சாப்பாடு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த கஞ்சியையும் நம்ம வடித்த மாதிரி இருக்கும், குக்கர்லேயும் சாப்பாடு வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியான மெத்தடு இது. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அந்த காலிஃப்ளவர் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம அந்த நூடுல்ஸ் எடுத்து கொட்டினதுக்கப்புறம் அந்த பாத்திரத்திலேயே தண்ணி விட்டு நம்ம மஞ்சள் பொடி, உப்பெல்லாம் போட்டு இந்த காலிஃப்ளவரை ரெடி பண்ணிடலாம். ஸோ காலிஃப்ளவரை ஆஞ்சி வச்சுருவோம். நூடுல்ஸில் தண்ணி எல்லாத்தையும் வடிய விட்டாச்சு. அது வடிஞ்சதுக்கப்புறமா நல்ல பச்சை தண்ணி ஒரு 2-3 கப் அளவுக்கு விட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ரைஸை வந்து வடிச்சிடுவோம். நம்ம பச்சரிசி சாப்பாட்டுக்கு தயிர் சாதத்துக்கு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ரைஸ் வந்து அப்படியே நான் அந்த தண்ணியை வந்து இதில் அப்படியே வடிச்சிடலாம். அப்படி வடிச்சிட்டோம் அப்படின்னா பாக்கி வந்து அந்த ரைஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ச் எல்லாமே அதில் வந்துடும். அதுக்கப்புறம் புதுசாக நம்ம வந்து தண்ணியை விட்டு சாப்பாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த குழக்குழப்பு தன்மை வந்து கம்மியாக இருக்கும். ப்ரெஷர் குக்கரில் சாப்பாடு செய்யும் போது உங்களுக்கு நல்லா குழைவாக வடிஞ்சிடும். தயிர் சாதத்துக்கு வந்து நமக்கு அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இப்படி வடித்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் இது. ஸோ அப்படியே வடிச்சிட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியில் உங்களுக்கு அந்த கலரோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மேலே ஏடை கட்டியிருக்கும். அந்த ஸ்டார்ச் எல்லாம் அதில் வடிஞ்சிருக்கும்.
அதனால் இதை எடுத்து கொட்டிடலாம். நம்ம கொட்டிட்டு இது வந்து காலிஃப்ளவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பாத்திரத்தில் வேக போட்டுடலாம். இந்த தயிர் சாதத்துக்கு நான் என்னென்னலாம் அதில் போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பங்கு அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி, அதாவது நான் வந்து 1/2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா 2 கப் அளவுக்கு நமக்கு வந்து லிக்விட் தேவைப்படும். அந்த லிக்விடை நான் எப்படியே விட போகிறேன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி, 1 கப் அளவுக்கு காய்ச்சின பால் வந்து விட போகிறேன். அப்போ தான் தயிர் சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், 1 கப்பு தண்ணி, 1 கப் அளவுக்கு பால் வந்து விட்டாச்சு. ஏன்னா நான் எடுத்துருக்கிறது 1/2 கப் அளவுக்கு அரிசி. இப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. ஸோ இதை வந்து நம்ம குக்கரை மூடிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு 7-8 நிமிஷம் கழித்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம். பால் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே பால் பொங்கி கொஞ்சம் வெளியில் லைட்டாக அப்படி வரதான் செய்யும். அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து காலிஃப்ளவரை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளீன் பண்ணும்போது நான் ஆல்ரெடி ஒருத்தவங்க கூட சொல்லியிருந்தாங்க, சேட்டையை பாருங்கள் இவங்க சொல்கிறதுன்ட்டு. பேன் பார்க்குற மாதிரி பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வச்சா தான் நமக்கு வந்து புழு வராமல் உள்ளே இருந்தது அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை முதல்ல வந்து ஆஞ்சிடுவோம். நூடுல்ஸுக்கு தேவையான அளவுக்கு காய்கறிகளும் மெல்லிசாக நறுக்கி வச்சாச்சு. அந்த காமிச்ச ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மெல்லிசாக இருக்குது. ஒரு 6-7 பல்லு பூண்டு இந்த மாதிரி தோல் உரித்து குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். இது ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும். அந்த கேப்சிகம், பீன்ஸு, பச்சை பட்டாணி எல்லாம் ரெடியாக இருக்குது. பச்சை மிளகாவும் ரெடி. இப்போ என்னென்னா, நீங்கள் அந்த நூடுல்ஸ் பண்ணும்போது எந்த விஷயத்தையும் சைடாக வச்சுக்காமல் அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும். அது லைட்டாக தண்ணி தெளிச்சிருச்சு, அதனால் அதை வெடிச்சிட்ருக்கு. ஸோ எண்ணெயினுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடவே எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அந்த ஓசை அடங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிடலான்னா, இது கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வானலியை பொறுத்த வரைக்கும் ஹெவி வானலி, அந்த ட்ரைப்ளை வானலி, அதே மாதிரி உங்கள்கிட்ட நீங்கள் அந்த இண்டாலியம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வானலிலாம் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து அடி பிடிச்சிரும். அதனால் இதுதான் ஹெவியாக இருக்கிறது தான் யூஸ் ஆகும் நமக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபஸ்ட்டு பூண்டு, வெங்காயத்தை சேர்த்து போட வேண்டாம், பூண்டை மட்டும் சேர்த்துருங்க. பூண்டை சேர்த்துட்டு இது கோல்டனாக வறுபடட்டும். நீங்கள் வந்து இங்கே கையில் கைவிடாமல் அதை கலரிட்டே தான் இருக்கணும். இதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், இல்லாட்டி கண்டிப்பாக கொஞ்சமாவது நமக்கு வந்து அந்த பேர்ன்ட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது நல்லா வந்து அப்படி கோல்டனாக சேஞ்ச் ஆகிற சமயத்தில் நம்ம வந்து இந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு பூண்டு நல்லா கோல்டன் ஆகிடுச்சு. இந்த டயத்தில் வந்து வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயமும் பூண்டும் சேர்ந்து உங்களுக்கு நல்லாவே ஃப்ரை ஆகணும். இப்படி செஞ்சுட்டே இருங்க, இல்லாட்டி பூண்டு வந்து உங்களுக்கு இன்னும் பேர்ன் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா இப்படி பண்ணிகிட்டே இருப்போம். பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ அந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துருவோம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த வெங்காயம் பூண்டு வந்து நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த காய்கறிகளும் நமக்கு ஃப்ரை ஆகணும். நீங்கள் பக்கத்துலேயே நம்ம வந்து இது இப்படி பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அதனால் வேறு எந்த வேலையும் இது செய்யும்போது நம்ம செய்யாமல் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டால் தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் வந்து முழுசாக அந்த பச்சை மிளகாவை நறுக்கலை, நடுவில் மட்டும் கீறி விட்டுருக்கேன், அவ்வளோதான். இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அந்த பச்சை மிளகாவை எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காய்கறிகளும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் செஷ்வான் சாஸ்ன்னு இருக்கும், அதில் வந்து கொஞ்சமாக அவ்வளோதான் அளவு யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு மொத்தமாகவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து சோயா சாஸு, அதுவும் அதே அளவுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் எல்லாத்தையுமே ஒன்றாக்கி கலக்கி விட்டுருங்க. இதில் வெண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம், நெய் யூஸ் பண்ண வேண்டாம். இங்கே நார்மல் எண்ணெயில் பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நூடுல்ஸை வந்து ஆட் பண்ணி கலக்கி விட்டுக்கலாம். மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து சூடாக போட்டதுனால இப்படி இருக்குது. இப்படி உதுத்து விட்டிங்கன்னா தானாகவே உதுந்துக்கும். வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் எண்ணெய் இடையில வந்து சேர்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம். நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே நமக்கு தெரியும், போட்டதுக்கு நல்லாவே உதிர ஆகிடுச்சு அந்த நூடுல்ஸு. அதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணி எல்லா பக்கமும் அந்த எண்ணெய், காய்கறி எல்லாமே வந்து படுற மாதிரி நம்ம வந்து கலக்கி விட்டுறலாம். இதை கலக்கி விட்டுட்டு ஃபைனலாக தான் நம்ம வந்து
இது எல்லாம் நூடுல்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் காய்கறி வதக்கும் போதே ஆட் பண்ணிட்டேன். உப்பு நமக்கு எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கணும், அவ்வளோதான். ஸோ அது நல்லா எல்லா பக்கமும் விட்டுட்டு நம்ம ஃபைனலாக இந்த வெங்காயத்தாளை வந்து கட் பண்ணி சிசர்ஸில் கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம நூடுல்ஸ் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து எல்லா பக்கமும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து தேவையாக உப்பு டேஸ்ட் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து வெங்காயத்தாள் ஆட் பண்ணிடலாம். ஃபைனலாக வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தாள் அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி தழை எல்லாமே இதில் கட் பண்ணி போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் அதையும் போட்டுடுறேன். இப்போ வந்து கடைசியாக ஃபைனலாக இது எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்மில் தான் வச்சுருக்கேன். அப்படியே எல்லா பக்கமும் அந்த பெப்பர் பொடி பரவுற மாதிரி கலக்கி விட்ருவோம். ஸோ நம்மளுடைய நூடுல்ஸ் வெஜ்ஜு நூடுல்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸ். வேறு எந்த மசாலாவும் நான் அதில் சேர்க்கலை. அடிஷ்னலாக சேர்த்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு அந்த சாஸ் செஷ்வான் சாஸும் சோயா சாஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நம்ம அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த பூண்டு வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த வாசனை வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் சேர்ந்துருக்கும். இதில் நீங்கள் அந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மிளகா வந்து நம்ம எடுத்துடலாம். ஏன்னா அது இருந்துகிட்டே இருந்ததுன்னா கொஞ்சம் காரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா இருந்து பாருங்கள், அந்த மிளகா வந்து பச்சை மிளகா 2 போட்டிருந்தேன் இல்லையா, அது 2யுமே நான் எடுத்துடுறேன். ஸோ நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து மற்ற டிஷ்ஷஸ் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தயிர் சாதத்துக்கு ப்ரெஷரெல்லாம் போயிடுச்சு. சாப்பாடு நல்லா சூப்பராக குழைவாக வந்தாச்சு. நல்லா அருமையாக வெந்திருக்கு சாதம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கும் அந்த ஸ்டிக்கி தன்மை இருக்காது. இங்கே வந்து காலிஃப்ளவரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு மஞ்சப்பொடி உப்பெல்லாம் போட்டு நல்லாவே வெந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த சாதத்தை இறக்கிட்டேன். குக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா தயிர் சாதத்துக்கு நல்லா கலக்கிறேன். சூடாக இருக்கும்போதே இப்படி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஈவனாக எல்லா பக்கமும் கட்டி தட்டாமல் நமக்கு வந்து கிளியராக வந்துடும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எவ்வளோ அழகாக சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். தயிர் சாதத்துக்கு இப்படி இருந்தால் தான் சாப்பாடு வந்து நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் தயிர் சாதத்துக்கு வந்து நம்ம பச்சரிசி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். தயிரை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம உடனே சாப்பிட போகிறோம் லஞ்சுங்கிறதுனால. இது வந்து நம்ம சாப்பாடு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா பாலுடைய அளவு அதிகமாகவும் தயிரோட அளவு கம்மியாகவும் போட்டுக்கலாம். உடனே சாப்பிட போகிறோம் அப்படின்னா தயிரோட அளவு அதிகமாகவும் பால் கொஞ்சம் கம்மியாகவும் விட்டுக்கலாம். ஸோ இந்த இதுக்கு வந்து பால் போதும். ஏன்னா நம்ம பாலில் தான் வேகவும் வச்சுருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது அப்படியே ஆறட்டும். ஒரு 3/4 பங்கு ஆறுனதுக்கப்புறமா தயிர் சேர்த்து தாளிச்சு கொட்டிக்கலாம். ஸோ தயிர் சாதமும் நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். கிரேவிக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு நல்ல பழுத்த நாட்டு தக்காளி பெரிய சைஸு, அது வெறும் அது மட்டும்தான், வேறு எதுவுமே அதில் ஆட் பண்ணல. தக்காளி வெங்காயம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதை நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அது இங்கே அதே வானலியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து நம்ம உரிச்சு வச்சுருக்கக்கூடிய பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு வேக விட்டு வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவர் இதையும் சேர்த்துருவோம். ஸோ இது நல்லா வந்து என்ன செய்யட்டும் அப்படின்னா வதங்கட்டும். இது வந்து நல்லா ஆல்ரெடி வெந்த காலிஃப்ளவர் தான். பட்டாணி மட்டும் ஒரு 2 மினிட்ஸில் நல்லாவே வதங்கிடும். ஸோ இது நல்லா பெரட்டிட்டு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவரில் போட்டிருக்கோம். தக்காளி வெங்காயத்துலேயும் நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து உப்பு தேவைன்னா போட்டுக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம அந்த கிரேவிக்கு தேவையான வதக்கி வச்ச அந்த பொருளை வந்து தக்காளி வெங்காயத்தை நல்லா அரைச்சிட்டு அப்புறம் என்னென்னலாம் அதில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இங்கே வந்து நான் மாவு வந்து பிசைஞ்சு வச்சாச்சு. சப்பாத்திக்கு மாவு வந்து தேவையான அளவுக்கு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சா சப்பாத்தி இட ஆரம்பிச்சிடலாம். தயிரை மட்டும் சேர்த்து தாளித்து கொட்டினோம் அப்படின்னா நம்ம தயிர் சாதம் ரெடி ஆகிடும். இப்போ அந்த காலிஃப்ளவர் பட்டாணி கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கியாச்சு. ஸோ இப்போ நான் அரைச்சிருக்க கிரேவியை வந்து இதில் சேர்த்துட்றேன். நல்லா திக்காக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக இன்னும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மிக்ஸி ஜாரையும் வாஷ் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் வந்து சில மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா பொடி, இது வந்து சன்னா மசாலா பொடி, இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ அவ்வளோதான் இதில் நான் சேர்க்கக்கூடியது. இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா பொடியோடைய பச்சை வாசனை மட்டும் நமக்கு போகணும்.
அது ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கொதிக்க விட்டோம் அப்படின்னா நமக்கு சரியாயிடும். ஸோ நம்மளுடைய காலிஃப்ளவர் பட்டாணி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இங்கே நான் உங்களுக்கு தயிர் சாதத்தை அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் ஃபுல்லாக வச்சுருந்தேன். இந்த தயிர் வந்து இந்த ஜாடியில் முழு ஜாடி வச்சுருந்தேன். இப்போ நான் அதில் வந்து பாதி அளவுக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஓடுற மாதிரி இருந்தாலும் சாப்பிட்றது கஷ்டம், ரொம்ப திக்காக இருந்தாலும் கரெக்டாக இருக்காது. இந்த கன்சிஸ்டன்சி எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியை விட தண்ணியாக நீர்க்க வேணுமா கெட்டியாக வேணுமாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அளவை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இதில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலில் கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை அவ்வளோ மட்டும்தான் தாளிச்சு கொட்ட போகிறேன். நான் வேறு இந்த கடலைப்பருப்பு, வெங்காயம் அதெல்லாம் எப்பயுமே போட மாட்டேன் தயிர் சாதத்தில். ஸோ அதை மட்டும் நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். தயிர் சாதத்துக்கு தாளிச்சு கொட்டியாச்சு. நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலில் கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை அவ்வளவே தான். ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது, கடுகு தீஞ்சிடவும் கூடாது, அதே சமயத்தில் பொரியாமல் இருக்கவும் கூடாது. பொரியாமல் இருந்தாலும் சாப்பிட முடியாது, தீஞ்சிட்டாலும் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து சப்பாத்தி வந்து இட ஆரம்பிச்சாச்சு. ஸோ சப்பாத்தி வந்து இப்போ தான் மாவு பசஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து நம்ம சப்பாத்திக்கெலாம் இட ஆரம்பிச்சிடலாம். இந்த சைடு நம்மளுடைய கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக காலிஃப்ளவர் பட்டாணி கிரேவி ரெடி. இங்கே வந்து சப்பாத்தியை போட்டு எடுக்கிறதுக்கு கல் போட்டாச்சு. சப்பாத்தியை டோட்டலாக கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சமையல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஸ்பெஷலான சண்டே லஞ்ச் மெனு. சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு. என்ன அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துருவோம். வெஜ் ஹக்கா நூடுல்ஸ், சப்பாத்தி, நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி காலிஃப்ளவர் போட்ட கிரேவி. ஒரு ரைஸ் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா, அதனால தயிர் சாதம். இந்த தயிர் சாதத்துக்கும் இந்த கிரேவிக்குமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மெனுவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.